வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். இலங்கை தமிழர்களுக்கு புகலிடம் வழங்க பிரிட்டன் வெளியுறவு செயலர் உள்துறை செயலரிடம் விடுத்த கோரிக்கை. முறைகேடான விசாவினால் நாட்டின் பாதுகாப்புக்கே அபாயம். கொழும்பு துறைமுகம் உலகின் வேகமாக வளர்ச்சியடையும் துறைமுகமாக பெயரிடப்பட்டுள்ளது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். இலங்கை தமிழருக்கு புகலிடம் வழங்க பிரிட்டன் வெளியுறவு செயலர் உள்துறை செயலரிடம் விடுத்த கோரிக்கை. பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள டியாகோ கார்சியா தீவில் 2021 ஆண்டு முதல் சிக்கித் தவிக்கும் 61 இலங்கை தமிழர்களுக்கும் புகலிடம் வழங்குமாறு பிரித்தானிய வெளியுறவு செயலர் டேவிட் லமே உள்துறை செயலர் இவட் கூப்பரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து உள்துறை செயலருக்கு லமி அனுப்பியுள்ள அவசர கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டவை வருமாறு. டியோகோ கார்சியாவில் தடுத்து வைக்கப்பட்டவர்களில் சிலர் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். ஐநா அகதிகள் முகமையால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தொலைதூரத் தீவில் சிக்கித் தவிக்கும் 61 புகலிட கோரிக்கையாளர்களை உடனடியாக இடமாற்றம் செய்ய வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த புகலிட கோரிக்கையாளர்கள் G4S ஊழியர்களால் பாதுகாக்கப்பட்ட உதைபந்தாட்ட ஆடுகளத்தின் அளவு வேலியிடப்பட்ட பகுதியில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் சமைத்து சாப்பிட அனுமதிக்கப்படவில்லை, எலிக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் அவர்களின் கூடாரங்களையும் எலிகள் துளையிடுகின்றன. அவர்களின் நடமாட்டம் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளதுடன் தீவிர கண்காணிப்பின் கீழ் குறிப்பிட்ட நேரங்களில் முகாமுக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கடற்கரைக்கு செல்ல மட்டும் அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகலிட கோரிக்கையாளர்களில் பலர் தங்கள் மீதான சட்டவிரோத தடுப்பு கோரிக்கையை விசாரிக்க டியோகோ கார்சியாவின் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். இங்குள்ள புகலிட கோரிக்கையாளர்கள் 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி டியோகோ கார்சியாவை வந்தடைந்தனர். அவர்கள் பயணித்த கப்பல் இந்திய பெருங்கடலில் சிக்கலில் அகப்பட்ட போது 2 ரோயல் கடற்படை கப்பல்களால் மீட்கப்பட்டனர். அதன் பின்னர் அவர்கள் அத்தீவில் தடுத்து வைக்கப்பட்டனர். புகலிட கோரிக்கையாளர்களின் கோரிக்கைகள் சர்வதேச பாதுகாப்பு நிலுவையில் உள்ளதனாலும் அவர்களது கோரிக்கைகளை ஆணையாளர் ஏற்றுக்கொள்வதனாலும் சர்வதேச சட்டத்தை மீறி இலங்கைக்கு அவர்கள் திருப்பி அனுப்பப்பட முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். முறைகேடான விசாவினால் நாட்டின் பாதுகாப்பிற்கே அபாயம். முறைகேடான விசா மோசடியினால் நாட்டின் பாதுகாப்பு, பொருளாதாரம், உல்லாச பயணிகள் வருகை போன்றவற்றிற்கு பாதிய பாதிப்புகள் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரஃப் ஹக்கீம், பாட்டலி சம்மிக்க ரணவக்க, MA சுமந்திரன் ஆகியோர் தனித்தனியாக தாக்கல் செய்துள்ள வழக்குகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உயர்நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என நீதியரசர்கள் குழாத்தினர் நேற்று திங்கட்கிழமை 29ஆம் தேதி தெரிவித்தனர். அதை பற்றி இந்த வழக்கு தொடுத்துள்ள MPக்கள் மூவரும் ஊடகவியலாளர்களுக்கு விளக்கம் அளிக்கும் போதே இதனை தெரிவித்தனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். கொழும்பு துறைமுகம் உலகின் வேகமாக வளர்ச்சியடையும் துறைமுகமாக பெயரிடப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் 23.6% எனும் வேக வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்ததன் மூலமாக கொழும்பு துறைமுகம் செயல்பாட்டு செயல்திறனில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. கப்பல் துறையின் முன்னணி ஆராய்ச்சி வெளியீடான அல்ஃபா லைன உலகின் வேகமான வளரும் துறைமுகமாக கொழும்பு துறைமுகத்தை முதல் காலாண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கப்பற்துறை மற்றும் விமான சேவைகள் செயலாளர் KDS ருவன் சந்திர தெரிவித்தார். அத்துடன் 2024 ஆண்டில் முதல் காலாண்டில் கொழும்பு துறைமுகம் $50 மில்லியன் வருமானத்தை ஈட்டியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகள் அந்த முன்னேற்றத்தை எட்டுவதற்கு தடையாக அமையவில்லை எனவும் தெரிவித்தார். 2 வருட முன்னேற்ற தொடர்பில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அமைச்சின் செயலர் மேலும் தெரிவித்ததாவது, பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கும் போதே இந்த முன்னேற்றத்தை நாம் அடைந்தோம். ஆனால் அவை எமது பணிக்கு இடையூறாக அமையவில்லை. 4 முனையங்களும் இந்த நடவடிக்கைக்கு பங்களித்துள்ளன என்றே கூற வேண்டும். இந்த டெர்மினல்களின் செயற்பாட்டு திறனை மேம்படுத்தும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. இதன்படி ECT மற்றும் மேற்கு முனையத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மேலும் மேற்கு முனையத்தின் செயல்பாடு பிப்ரவரி மாதம் 2025 தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது.
மேலும் கிழக்கு முனையம் மற்றும் வடக்கு துறைமுகத்தின் அபிவிருத்தியும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அத்துடன் திருகோணமலை, காலி, காங்கேசன்துறை ஆகிய துறைமுகங்களிலும் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இந்தியாவிலிருந்து பயணிகள் படகு சேவையானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காங்கேசன் துறைமுகத்தில் புதிதாக கட்டப்பட்ட முனையம் படகு சேவை நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் ஏர் வைஸ் மார்ஷல் சாகர கொட்டதேனிய, இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர் கீத் டி பெர்னாண்ட், வர்த்தக மற்றும் கடல்சார் செயலகத்தின் பணியாளர் நாயகம் அஜித் விஜயசிங்க உட்பட துறைமுகங்கள், கடற்படை மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் அதிகாரிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.